வணக்கம். அதியன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட். எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எங்களுடைய விலாசம் பிரபுஸ் ஹாஸ்பிட்டல், ஜோதி நகர், மாங்காடு ரோடு, பரணிப்புத்தூர், சென்னை 122. So, Dr. S. Karthik, phone number 9600167561. Consulting date இது வந்து நாள் மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள். மற்றும் டிஎஸ் ரவீந்திரநாத், 5th ஸ்கொயர், ஆஸ்டின் டவுன், பெங்களூர் 47. will phone number 9243457888. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு HbA1c என்ற ரிப்போர்ட்டு லேபில் எடுக்கிறாங்க. அது எதுக்காக செஞ்சு வச்சாங்கன்றது இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கின்னு ஒரு பேஷண்ட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்லது. அது ஏன்னு சொன்னாக்கா, அந்த HbA1cன்றத ரிப்போர்ட்டு எதுக்காக வச்சாங்கன்றது பேஷண்ட்ஸ்க்கு யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல. அவங்களும் அதை பற்றி ஜாஸ்தி தெரிஞ்சுக்கிறதில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு காலையில் மருந்து சாப்பிடுவாங்க, சாயந்தரம் மருந்து சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சுகர் எவ்வளோக்குது, சுகர் எவ்வளோ, சாப்பிட்ட பிறகு எவ்வளோக்குது, சாப்பிட்ட முன்னால் எவ்வளோக்குது அப்படின்னு சாப்பிட்டு போயின்னுக்கிறாங்க. இவ்வளோ தான் பண்ணின்னுக்கிறாங்க தவிர அவங்க மற்ற நெக்ஸ்ட் அந்த சைடு எஃபெக்ட்ஸுன்றது டயபெட்டிஸ் த்ரெட்டனிங் த லைஃப்ன்றது அவங்க மனசில் வர்றதே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ண, காலையில் ஒரு டேப்லெட்டு சாயந்தரம் சாப்பிட்டுக்கின்னு 120 130 140 இப்படியே சொல்லிக்கிறாங்க, மருந்து சாப்பிட்டுன்னு போகிறாங்க. ஸோ இந்த மருந்து சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னாக்கா, மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கும்போது அந்த கார்போஹைட்ரேட் குறையுது, சுகர் குறையுது. அதுக்கு நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது அந்த சுகர் கார்போஹைட்ரேட் இது வந்து ஜாஸ்தி ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாஸ்தி ஆகும்போது அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த கொடுக்குற மெடிசன் டோஸை வந்து என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணின்னு போவாங்க. இந்த இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, இங்கே டோஸ் இன்க்ரீஸ் ஆகி சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி வந்துருக்கும். கெமிக்கல் நிறைய ஆட் ஆகின்னு இருக்கும் பாடியில். அந்த பாடியில் ஆட் ஆகிருக்கும் போது அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எது, த்ரெட்டனிங் த லைஃப்னு சொல்கிறது எங்கே இருக்குது, கிட்னி, ஹார்ட்டு, இந்த லிவரு, ஸ்ட்ரோக்கு, இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸு கொண்டாந்து வச்சிடும். இதெல்லாம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த HbA1cன்னு அவங்க ரிப்போர்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த HbA1cயில் வந்து என்ன ரிப்போர்ட்னா 6% இருக்கணும். 6%க்கு மேலே போனாக்கா ரிஸ்க் ஆகுது. 10%, 12%, 13% மேலே போகும்போது அது கிட்னியை ஃபஸ்ட்டு கிட்னியை தான் டேமேஜ் பண்ணுது. அந்த கிட்னியை டேமேஜ் பண்ண பிறகு என்ன ஆகுது, உங்களுக்கு நெக்ஸ்ட் சில பேருக்கு ஸ்ட்ரோக்குக்கும் இது பண்ணி விடும். ஸோ இந்த மாதிரிலாம் இது என்ன ஆகுதுனாக்கா, ஜனங்க வந்து இந்த HbA1c ரிப்போர்ட்டை வந்து 3 மாதத்துக்கோ 4 மாதத்துக்கு எடுக்கணும். ஒன்று கண்டிப்பாக அவங்க எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னால், எந்த அளவுக்கு டோசேஜ் இன்க்ரீஸ், மெடிசன் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் அங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தி போகுது. அந்த பர்சன்டேஜை குறைக்கணும். அது மெடிக்கல் ஃபீல்டில் வந்து 1% தான் அவங்களால குறைக்க முடியுது. ஒரு டைமுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் ஒரு கோர்ஸ் கொடுத்தாக்கா 1% குறைக்கும். ஸோ இது அந்த மாதிரி. வேறு நம்ம இதில் வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணல. நாங்கள் வந்து இப்போ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 5% ஒரு 15 டேஸில் குறைச்சிருக்கிறோம். அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுகரை குறைக்கிறதுக்கு மருந்து சாப்பிடுவாங்க. இப்போ டாக்டர்ஸுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கரைசீரை சாப்பிடுங்க, சில பேருக்கு அந்த நாவல் கொட்டை இது பொடி சாப்பிடுங்க, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸுங்க சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க, அந்த HbA1cயை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராதுக்கிறதுக்கு இது பண்ணுது. பட் நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதில்ல. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட வந்திருந்தோம்,
இந்த ஹெச்பிஏ1சி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்போம். 13% இருக்கணும்னாக்கா அப்போ 13, 14, 8, 8, 7 இந்த மாதிரியான இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு 4 டேஸ்க்கு மூலிகை கொடுத்துருவோம். இந்த மூலிகை கொடுத்துருந்துமே அவங்க பிளட்டு டைல்யூட் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம், லிவருக்கு அந்த பாடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சில மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 15 டேஸ் கண்டினியூவாக சாப்பிட்னு வந்தால் என்ன ஆகுதுனாக்கா, அப்போ அது கூடவே அவங்க டயபெட்டிஸ் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அது சாப்பிட்டுனே வந்தாக்கா என்ன ஆகுதுன்னா, அந்த HbA1c வந்து என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. அப்போ எவ்வளோ வருது, அந்த குறைய ஆரம்பிச்சுடுது, அது குறையுது. சப்போஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன மோஷனில் வந்து கிளியர் பண்ணுறோம். அது அதிகம் ஏன்னு சொன்னாக்கா, மனுஷனுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் தான் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் போய் சேருது. ஸ்பைனல் கார்டில் இல்லை எல்லாத்துக்கும் எல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து தான் தண்ணி எடுத்து செக் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜ் போகிறது ஏஜ் கம்மி இருக்கிறவங்களுக்கு லூஸ் மோஷன்னா நம்மளுக்கு ஒரு 5-6 மோஷனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்தா அந்த மோஷனுக்கு எடுத்தால் என்ன ஆகுது, உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து எல்லாம் ரிலீஸ் ஆகிடுது. அந்த ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு HbA1c வந்து குறைஞ்சிடுது. அது 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் பண்ண முடியும். 6 மாதம்னா ஒரு வருஷம், அதுதான் ஒரு டைம் பண்ண முடியும். பட் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து வேறு மெத்தடில் வந்து ஒரு 1 மந்த் கண்டினியூவாக அந்த சில மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கூட நீங்கள் சாப்பிட்டு தான் இருக்கணும், இந்த கார்போஹைட்ரேட்டை ரிலீஸ் பண்ணி சாப்பிட்டு தான் இருக்கணும். இந்த கூட வந்து இந்த மெடிசின்ஸ் எடுக்க அந்த பாடியில் இருக்கிற அந்த வந்து சுகர் வந்து அக்குமுலேஷன் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் தானாக குறையுது. ஏன்னு சொன்னாக்கா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். எப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு வந்து கிட்னி அந்த பிளட் வெசில் இது வந்து இன்டர்னல் ஸ்வெல்லிங் ஆகிடுச்சு. சரி, இன்டர்னல் ஸ்வெல்லிங் ஆகிடுச்சு, யூடிஐ இன்ஃபெக்ஷன். எப்போ கிட்னிக்கு இதாகுதோ அந்த கிட்னிலேருந்து யூரினரி யூடிஐ அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, பிளாட்ரு. அந்த பிளாட்ரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது கனெக்டிவிட்டி கிட்னிக்கும் இதுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அரினியாரின்சின் கட்டின்னு சொன்னாங்க. அப்போ லிவர் கிரேடு கொண்டு வந்துடுச்சு, கிரேட் 2, 1 இல்லை 2. அந்த 2க்கு வந்துட்ட பிறகு ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னால், இல்லை கிட்னியில் வந்து ஸ்டென்ட் வைக்கணும், அது வச்சுட்டு நார்மலாக அது ஆப்ரேஷன் பண்ணி அது ஸ்டென்ட் வச்சு நார்மல் ஃப்ளோ பண்ணணும், அப்போ இன்ஃபெக்ஷன் எடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இப்போ மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருந்தால் அது மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்க அந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குது. அது பிரகாரம் சரி என்ன அப்ரோச் பண்ணாங்க. என்னை கேட்டதுக்கு நான் சொன்னேன், பாருமா எங்களதில் வந்து நேச்சர் க்யூருனா மெடிசன்ஸ் வந்து நாங்கள் வந்து எப்படி கொடுக்குறோன்னா இந்த இதெல்லாம் எடுக்கும், 1 by 1 எடுக்குவோம். பட் இது வந்து நம்பிக்கை வைக்கணும், ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் வச்சு எங்கள்கிட்ட வந்தாக்கா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து என்ன பண்ணால் இம்மீடியட்டாக அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கின்னு நேராக என்கிட்ட வந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் நல்லா கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து நான் மெடிசன் ப்ரிப்பரேஷன்ஸு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஹெர்பல் ஸ்டார்ட் பண்ணது நான் சொன்னேன், பாரு இன்ஃபெக்ஷனுக்கு ப்ளஸ் அந்த ஸ்வெல்லிங் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணி கொடுக்குறேன், லிவருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ் கொடுப்போம். இந்த 5 டேஸ் கொடுத்துருந்துமே அந்த யூரின் இன்ஃபெக்ஷனே ஒரு லெவல் கண்ட்ரோலில் அது மேலே போகாது, இட் ஸ்டார்ட் ரெடியூசிங் யூரின் இன்ட்ரெஸ்ட். இந்த 5 நாளில் என்னாச்சுன்னா அந்த கிட்னியில் இருக்கிற அந்த ஸ்வெல்லிங்கு, அந்த பிளட் வெல் ஸ்வெல்லிங் 5 நாளில் இறங்கிடுச்சு. அது ஒரு பெரிய அது இன்டர்னல் எந்த ஸ்வெல்லிங் இருந்தாலும் அது எடுத்துரும் அது. அப்போ அந்த ஸ்வெல்லிங் இதான பிறகு அப்போ லிவர் வந்து கிரேட் 2. அப்போ லிவரில் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லையா லிவரில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் அந்த லிவர்லாம் அது மேலே இருக்கிற அழுக்குன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த லிவரை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துருந்தோன்னா அது கண்டினியூவாக சாப்பிடும்போது
அந்த லிவர் கிரேடு 1 ஃபேட்டிக் வந்துச்சு. கிரேடு 1 2லேருந்து 1க்கு வந்து 1லேருந்து ஃபேட்டிக் வாங்க. பெரிய சைஸ் ஆக தான் ஃபேட்டி கிரேடு 1 கிரேட் 2ன்னு போவாங்க. அப்போ அதாச்சு. இந்த அரினியா கட்டி சின்னது இருந்தது, அது நான் சொன்னேன் அது தானே மெல்ட் ஆகிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க மருந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், டயபெட்டிக் சுகர் வந்து அன்கண்ட்ரோலபிள் இருந்துச்சு. 280 85 300 கண்ட்ரோல். அப்போ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்குச்சு. அப்புறமா என்ன பண்ணோம், அந்த சுகரை வந்து எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த பாடியில் இருக்கிற அந்த சுகர்லாம் அந்த ரிலீஸ் பண்ண ஒரு 15-20 டேஸில் வந்து அவங்களுக்கு அந்த டாக்ஸினை ரிலீஸ் பண்ணேன். உடம்புல இருக்கிற அந்த சுகர்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு அதுக்கு அடுத்தது ஒரு 15-20 டேஸ் ஆன பிறகு மோஷனுக்கு கிளியர் பண்ணேன். அந்த மோஷன் கிளியர் பண்ணதுமே எவ்வளோ வந்துச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு 13% இருந்துச்சு HbA1c. அந்த 13%லேருந்து தே கேம் டு 8% வந்துடுச்சு. 8% வந்த பிறகு அப்புறமா வந்து நான் சொன்னேன், அலோபதி மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கிறது வந்து நீங்கள் டோசேஜ் குறைக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஏதோ ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு அங்கே வந்து மைல்டு டோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டோஸ் கொடுக்க என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த அலோபதி மருந்து எடுக்கிறாங்க இல்லையா, கார்போஹைட்ரேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அது எடுக்கும்போது வந்து அந்த அளவுக்கு இதாகாது. டோசேஜை குறைச்சிட்டோம். நம்ம டோசேஜை குறைச்சிட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாத இருந்துச்சு, வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்களது வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் போடுறேன். அது அவங்களே டைரெக்டாக உட்கார வச்சுட்டு நம்ம பேசுகிறோம். அதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். வணக்கம்.